ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க பிகே வந்தாச்சு. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷனுக்கு மத்தியில நேத்து 74வது தேசிய விருதுகள் அப்படின்றது அனௌன்ஸ் பண்ணப்படுது. இந்திய திரைத்துறையின் மிக உயரிய கௌரவமாக கருதப்படும் 72வது தேசிய திரைப்பட விருதுகள் டெல்லியில் அறிவிக்கப்பட்டது. ஒவ்வொரு டைமுமே வந்துட்டு பார்த்தோம்னா இந்த நேஷனல் அவார்ட்ஸ் அப்படின்றது அனௌன்ஸ் பண்ணப்படுறதும் அனௌன்ஸ் லிஸ்ட்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்ல நல்ல மூவிஸ் இருக்கு இல்லையா, பெரும்பாலும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மக்கள் எல்லாருமே என்ன மாதிரியான ஒரு மூவி, இதை பார்த்தே பல வருஷம் ஆச்சு, இந்த மாதிரி ஒரு திரைப்படம் அப்படின்றது ஒரு பார்க்கறதுக்கு ஒரு ஃபீல் குட்டா இருக்கு, சொசைட்டிக்கு மெசேஜ் சொல்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு, இந்த மாதிரியான திரைப்படங்கள் ஏன் நிறைய வர்றதில்லை அப்படின்ற மாதிரி பலரும் ஃபீல் பண்ணக்கூடிய திரைப்படங்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த விதத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மகாராஜா ஒரு பக்கம், அதை தாண்டி வந்துட்டு லப்பர் பந்து மாதிரியான திரைப்படம், இதெல்லாம் வந்துட்டு 2024 இருக்கு இல்லையா, 2024 ரிலீஸ் ஆகி ரொம்ப பெரிய பாசிட்டிவான விமர்சனங்களை வாங்கியிருந்த படங்களா இருந்துச்சு. டெஃபினட்டா 2024க்கான தேசிய விருதுகள் அப்படின்றது அனௌன்ஸ் பண்ணப்பட்டுச்சுன்னா இந்த திரைப்படங்கள் எல்லாத்துக்குமே விருது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பலரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ராயன் திரைப்படத்துக்கு, கேப்டன் மில்லர் திரைப்படங்களுக்கு விருதுகள் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. Tamil cinema also had a strong showing. Dhanush's Ryan was named Best Tamil Film, while Dhanush himself received a special mention for his performance in Captain Miller. இதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சிறந்த இசையமைப்பாளரா ஜிவி பிரகாஷ் இருக்கார் இல்லையா, அவருக்கு சிறந்த on Major Mukund Vardarajan. The film's music also received recognition, with G.V. Prakash Kumar winning the National Award for Best Music Direction. டைரக்டருக்கு வந்துட்டு அமரன் திரைப்படத்தினுடைய இயக்குனருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல அவார்ட்ஸ் அப்படின்றது அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. Rajkumar Periyasamy won the Best Director Award for Amaran. ராயன் திரைப்படத்துக்குலாம் வந்துட்டு அவார்ட் கொடுக்க கூடாதா அப்படின்றது வந்துட்டு இங்க பிரச்சனை கிடையாது. ஆனா ராயன் படத்தோடயே வந்த நல்ல திரைப்படங்கள்லாம் ஏன் இங்க ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுதான் பலருடைய கேள்வியாகவும் முன்வைக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. அதுலயும் ரொம்ப குறிப்பா சொன்னோம் அப்படின்னா மகாராஜா மாதிரியான திரைப்படம்லாம் இருக்கு இல்லையா, மகாராஜா மூவில வந்துட்டு விஜய் சேதுபதியினுடைய ஆக்டிங் அப்படின்றது ரொம்ப பெரிய அளவுல பாராட்டப்பட்ட ஒரு விஷயமா இருந்துருந்துச்சு. அதுக்கு லட்சுமி திருடு போச்சு, எஃப்ஐஆர் போடலான்னு வந்தேன் சார். எஃப்ஐஆர் போட வந்தியா? ஏன் கேஸ் நீயே விசாரணை பண்ணிக்க முடியாதானே? முன்னாடி வந்துட்டு என்னதான் விஜய் சேதுபதி பல திரைப்படங்கள்லாம் நடிச்சிருந்தாலும் மகாராஜா திரைப்படத்துல அந்த ஒரு அப்பாவுக்கான உணர்வா இருந்தாலும் சரி, அதை தாண்டி வந்துட்டு தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு அநீதி நடக்கும்போது அதை பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது, கிளைமேக்ஸ்ல அந்த பொண்ணினுடைய அப்பாவே அதை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி தெரியும் போது பார்த்தோம்னா அது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் நம்ம பொண்ணாவே இருந்துட்டு போயிருக்கோம் அப்படின்ற முடிவெடுக்கிற அந்த ஒரு மனநிலை அப்படின்னு சொல்லி ஓவராலா வந்துட்டு அந்த படம் முழுக்கவே ஒரு நிஜமான அப்பாவாவே வாழ்ந்திருப்பாரு விஜய் சேதுபதி. சோ லட்சுமி கேஸ் உன் பொண்ணு முல்ல, பொண்டாட்டி முல்ல, அக்கா தங்கச்சி இல்லைன்ற, அப்போ லட்சுமின்றது யாரியா? சார் லட்சுமி சார், லட்சுமி சார். விஜய் சேதுபதி பேர்ல தேசிய விருதை எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்த்த எல்லாரும் வந்து வெளியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட மூவிஸ்லாம் வந்த டைம்லயும் கேப்டன் மில்லருக்கு விருது அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கிறது தான் பல விமர்சனங்களை இங்க முன்னிறுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ அட் த சேம் டைம்ல இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா கேப்டன் மில்லர் இருக்கு இல்லையா, கேப்டன் மில்லர், ராயன் அப்படின்ற படங்களுக்கும் விருதுகள் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. Film, while Dhanush himself received a special mention for his performance in Captain Miller. முன்வைக்கப்படுது அப்படின்னா எந்த பேசிக்ல இந்த நேஷனல் அவார்ட்ஸ் அப்படின்றது கொடுக்கப்படுது. ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லி நீங்க செலக்ட் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோமே, அந்த படத்துல ஒரு நல்ல கதைக்களம் இருக்கணும், கதைக்களத்தை தாண்டி ஒரு திரைக்கதை இருக்கணும், இந்த சொசைட்டிக்கு தேவையான மெசேஜை சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும், இல்ல மக்கள் பெரும்பாலும் வந்துட்டு எப்படி சொல்றது தங்களுடைய எமோஷன்ஸோட கனெக்ட் பண்ணிக்கிட்ட ஒரு படமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய எலிஜிபிலிட்டிஸ் அண்ட் கிரைட்டீரியாஸ் வந்துட்டு இருக்க செய்யுது. என்ன
என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அதுல எதுலையுமே மோஸ்ட்லி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா செட் ஆகாத படங்களுக்கு நீங்க எப்படி நல்ல படம் அப்படின்ற ஒரு குவாலிபிகேஷனோட நேஷனல் அவார்டை தூக்கி கொடுக்குறீங்க. இத மகாராஜா திரைப்படத்தோட நிப்பாட்டி இருந்தா பிரச்சனை கிடையாது. இன்னொரு பக்கத்துல அயோத்தி அப்படின்ற ஒரு திரைப்படமும் அதுவும் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த டைம்ல அந்த திரைப்படத்துக்கும் விருதுகள் அப்படின்றது அறிவிக்கப்படலை. இப்பயா இருந்தாலும் சரி, இல்ல முன்னாடி அறிவிக்கப்பட்ட தேசிய விருதுகள்லயா இருந்தாலும் சரி, அயோத்தி திரைப்படத்துக்கும் விருது அப்படின்றது அறிவிக்கப்பட கிடையாது. அயோத்தி படமுமே வந்துட்டு நம்ம மகாராஜா மூவி சொல்லியிருந்தோம் இல்லையா, சோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு சிம்பிளான ஸ்டோரி லைனை எடுத்து அதன் மூலியமா வந்துட்டு கடைசியில கிளைமேக்ஸுக்கு போகும்போதுதான் பேசிக்கலாம். सारे मदरसे मिल गए एक साथ. மதராசியா பரதேசி நீத்த பட்ட எங்களே சொல்லிட்டு இருக்க. ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் நம்ம அவங்களை எந்த அளவுக்கு வேல்யூ பண்றோம் அப்படின்னும், அட் த சேம் டைம்ல அவங்க இல்லாத போற ஒரு சுச்சுவேஷன் அப்படின்றது உருவாகும் போது நம்ம அவங்க இல்லாத டைம்ல எப்படி ஹேண்டில் பண்றோம், அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு நமக்கு எந்த டைம்ல புரியுது, நமக்கு புரிய வேண்டிய டைம் எல்லாத்தையுமே விட்டுட்டு கடைசியில நம்ம உட்கார்ந்து ஃபீல் பண்ணும்போது அவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்ற விஷயமா இருந்தாலும் சரி, அது இருக்கிறவங்களுக்கு தான் இவ்வளவு பிரச்சனை பண்றீங்க, பார்த்தாக்கா இறந்தவங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை பண்றீங்களா? இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் கதாபாத்திரத்துல சசிகுமார் நடிச்சிருப்பார் இல்லையா, சோ அதுவா இருந்தாலும் சரி ஒரு மாதிரி ஹார்ட் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு மாதிரி உழுக்குன ஒரு சீன்ஸ் எல்லாம் அந்த படத்துல இருந்துருந்துச்சு. கடவுள்னா என்னன்னு புரியலன்னு அர்த்தம். நீங்க எஃப்ஐஆர் போட்டீங்கன்னா நான் மாச்சூரி கூட்டு போறேன் சார். இப்படி நல்ல நல்ல படங்கள், லப்பர் பந்து மாதிரியான படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருந்தும் கூட இது எல்லாத்தையும் தாண்டி ராயனுக்கும் கேப்டன் மில்லருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னும் கொஸ்டின்ஸ் முன்வைக்கப்படுது. இங்க எதா இருந்தாலும் சரி, விளையாட்டா இருந்தாலும் சரி, சினிமாவா இருந்தாலும் சரி, மற்ற இடத்துல எல்லாத்துலயுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு துறை இருக்கும் இல்லையா, பாலிடிக்ஸ், ஸ்போர்ட்ஸ், அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா மற்ற துறைகள்ல ஒன்னா அரசியல் அப்படின்றதும் இருந்துட்டு இருக்கு. ஆனா இந்தியாவில மட்டும்தான் விளையாட்டா இருந்தாலும் சரி, அது மூவிஸா இருந்தாலும் சரி, இல்ல அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு அரசியல் அப்படின்றத பண்ணி தனக்கு வேண்டியவங்க யார், நமக்கு ஃபேவரபிளான ஆளுங்க யாரு, நமக்கு எதிராக பேசாம இருக்காங்க, யாரு நமக்கு அகென்ஸ்டா எந்த விஷயத்திலயும் பண்ணாம இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்து இந்த விருதுகள் கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுது. ரீசன்ட் டைம்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சென்சார் சர்டிபிகேட்காக இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கக்கூடிய விஜய் இருக்கார் இல்லையா, அவருடைய படமே கடந்த ஒரு 4-5 மாசமா என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த பாலிடிக்ஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது பாலிடிக்ஸ் துறைக்குள்ள மட்டும் இருக்கிறது அப்படின்றது தான் நல்லது. அதை தாண்டி வந்துட்டு ஸ்போர்ட்ஸ்லயா இருந்தாலும் சரி, இல்ல சினிமாலயா இருந்தாலும் சரி, அதனுடைய தலையீடு அப்படின்றது அதிகமாச்சுன்னா எங்கேயா இருந்தாலுமே ஒரு நல்ல திரைப்படம், அதை தாண்டி ஒரு நல்ல திறமை அப்படின்றது வீணடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரியான படங்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அடுத்தடுத்து இந்த மாதிரி படம் எடுக்கணும் அப்படின்ற ஐடியாலஜி இருக்கு இல்லையா, சொசைட்டிக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்லணும், நம்ம படம் எடுத்தோம் அப்படின்னா அதன் மூலியமா 4 பேருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய எல்லாமே நல்ல படம் எடுத்தாலும் நம்ம இங்க புறக்கணிக்கப்பட தான் போறோம். ஒரு நல்ல படம் எடுத்தா நமக்கு என்ன பெருசா கிடைச்சிட போகுது, இதே ஒரு மசாலா படம் எடுத்தோம், ஒரு குறிப்பிட்ட ஹீரோ வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நேஷனல் அவார்ட் கிடைக்க கூட சான்ஸ் இருக்கே அப்படின்ற ஐடியாலஜிக்கு வந்துட்டாங்கன்னா இங்க நல்ல படங்களுக்கான தேவை அப்படின்றது அதிகமா இருந்தாலும் நல்ல படங்களை எடுக்கணும் அப்படின்ற எண்ணம் குறைஞ்சிரும் அப்படின்றது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எந்த படத்துக்கு நேஷனல் அவார்ட் அப்படின்றது அடாப்டடா இருந்திருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். டாடா, பை பை. மட்டமாமே